முத்து போலீஸ் பிடிச்சிட்டு போகணுன்ற விஷயம் பார்த்திங்கன்னா மீனாவுக்கு தெரிய வர மீனாவுமே ரொம்ப பதறி போய் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முத்து என்ன விளக்கம் சொன்னாலுமே யாருமே வந்து காதல் விழுற மாதிரி இல்லை. இவனை வெளியே விடாதீங்க, இவன் லைசன்ஸை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும், காரையும் எடுக்க விடக்கூடாது, அப்போ தான் அவனுக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போனதுனால முத்துவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதட்டமான நிலையில் இருக்கார். அந்த டைமில் தான் மீனா வராங்க. மீனா வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நடந்துச்சு, எதுக்காக இப்போ போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க முத்துவுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மீனாவுமே வந்துட்டு ஏங்க அது ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் மீனா, ஆனால் அவங்க வந்துட்டு நான் சொல்கிறதே காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. இந்த அருண் தான் வந்து என் மேலே இருக்கிற பகையினால் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கேன். உடனே கான்ஸ்டபிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேய் நீ கிளம்புடா அப்படின்ற மாதிரி முத்துவை சொல்ல, ஏங்க விட்டாங்க சந்தோஷம் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க அப்போ காரு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரை பார்த்து முத்து கேட்க, காரெல்லாம் கொடுக்க முடியாது, போலீஸ்காரன் வண்டியை மோதிட்டு காரை கொடுத்துருவாங்களா, உன் லைசன்ஸும் காரு இனிமேல் இங்கே தான் இருக்கும், நீ இனிமேல் வண்டியை ஓட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுற. முத்துவுமே பார்த்தீங்கன்னா இதை கேட்ட உடனே ரொம்ப பதறி போயிடுறாரு. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் கிளம்பி வீட்டுக்கு போக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டில் பெரிய பஞ்சாயத்தே நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு பார்த்திங்கன்னா முத்து செஞ்ச விஷயத்த வீடியோ எடுத்து எல்லாருக்கும் வைரல் பண்ணதுனால எல்லாருக்கிட்டுமே வந்துட்டு முத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏங்க சம்மந்தி எங்களுக்கு இவனால எவ்வளோ அசிங்கம், 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே வந்துட்டு பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்காங்க, இதில் உன் பையனை வேறு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளோ அவமானம், ஏற்கனவே வந்துட்டு பொண்ணை இப்படி கையில் வட்டமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் விதமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையுமே வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவன் என்னன்னு சொல்லி விசாரிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க டைமில் தான் முத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா வித்யா வந்துட்டு ஏன்டா ஜெயிலுக்கு போய் வந்துட்டியா, உனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, எதுக்கடா இப்படி மானத்தை வாங்கிறதுக்கோசமே இருக்க, எங்கன்னா போகிறது தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. உடனே மீனை பார்த்துட்டிங்கன்னா அத்தை எது நடந்துச்சுன்னு சொல்லி தெளிவாக கேட்காம நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கங்க, நாங்களே ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்கோம், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, அண்ணாமலை பார்த்துட்டிங்கன்னா ஏன்டா யாரா உங்கள் காரில் வேணும்னே கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான்ப்பா எனக்கும் தெரியல, நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல், இல்லைன்னா சாவி போடாமல் எப்படி டிக்கியை திறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரிடா, இந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, நான் எத்தனையோ முறை எடுத்து சொன்னேன்பா, ஆனால் நான் சொல்கிறது யாருமே காது கொடுத்து கேட்கல அப்படின்ற மாதிரி முத்து பதில் சொல்கிறாங்க. பாரு சம்பந்தி எவ்வளோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் பண்ணவே இல்லையா, பிரேக் டவுன் ஆனதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி கதை கட்டுறான் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியோட அம்மா சொல்ல, உடனே ஸ்ருதி பார்த்திங்கன்னா செம கோவம் வந்துடுது. ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற, அவர் தான் சொல்கிறாருல காரில் பிரேக் கட் ஆனதுனால தான் நான் போய் மோதினேன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு இவர் தான் தப்பான மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த எண்ணத்தோடு இங்கே பேசாதமே, ஏற்கனவே இங்கே பல குழப்பங்கள் இருக்குது, நீ வேறு இதில் கூட அதை கிளம்புமா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வாயை மூடுறாங்க. இப்போ என்னாச்சு ஸ்ருதி அவங்க அம்மா வாயை மூடுற, அவங்க நியாயத்தை தான் சொல்கிறாங்க, இவன் இப்படியெல்லாம் பண்ணுறவன் தானே அப்படின்னு வித்யாவுமே பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண, அத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் வாயை மூட்டு இருங்க, என்ன நடந்துச்சுன்னு அவர் தான் தெளிவாக சொல்கிறாருல, அப்படி இருக்கும்போது எப்போ பாரு முத்து மேலே பிளான் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.